சீமானுக்குன்னு ஒரு தனி இடத்த அவர் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10 அவரோட பாணியிலே சொல்லணும்னா கத்தி கத்தி ரோட்டில் நின்று கத்தி கத்தி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய விஷயங்கள் சமூகத்துக்கு எடுத்துரைச்சு இன்னைக்கு வந்து அவர் கூட்டணி வைக்காம வந்து இத்தனை தேர்தலை சந்திச்சு அதுவும் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை 8% வாங்கினது வந்து அது ஈஸியான விஷயம் கிடையாது. ஆமாம், அதை வந்து யாருமே அது ஒரு அங்கீகாரம் வேற கிடைச்சிருக்கு. அதாவது காரணம் என்ன கேட்டிங்கன்னா சீமான் வந்து கடுமையான உழைப்புங்க. அதாவது சீமானுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இது சமூக ரீதியாக வந்து யாருமே இதனை வரைக்கும் தொடாத சப்ஜெக்ட் அவர் தொட்டிருக்காரு. வடக்கே வன்னியர் தெற்க தேவேந்திரர், வடக்கே வன்னியரும் பறையரும் ஒன்று சேரணும், தெற்கே தேவேந்திரம் தேவரும் ஒன்று சேரணும். இந்த மாதிரி ஒரு அரசியல் ரீதியான ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு போனது வந்து முதல் சீமான் தான். ஏன்னா இது வந்து தொடர்றதுக்கு எல்லாருமே பயந்தாங்க. ஆரம்பத்தில் வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா தொட்டார். ஆனால் அதே சமயத்தில் வந்து பெருசாக ஒன்றும் அது வீரியமாக போகலை. ஆனால் இன்றைக்கி வந்து